திருவாரூர் மாவட்டம் வலங்கிமான் பகுதியில் கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக சுள்ளனாறு, வெட்டாறு ஆகியவற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. இந்த நிலையில் இரு ஆறுகளில் 3 இடங்களில் திடீரென உடைப்பு ஏற்பட்டு கரையோர மக்களின் வீடுகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் சிவக்குமார் இணைக்கிறார். வணக்கம் சிவக்குமார், மேலும் விவரம். வணக்கம் ஜெயஸ்ரீ. திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழையினால் வலங்கிமான் தாலுகாவிற்கு உட்பட்ட பகுதிகளில் ஓடக்கூடிய சுள்ளனாறு, வெட்டாறு ஆகிய ஆறுகளில் தண்ணீர் கரைபுரண்டு ஓடுகிறது. இதனிடையே இன்று 3 இடங்களில் வெள்ள உடைப்பு ஏற்பட்டு வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்துள்ளது. அதிலும் குறிப்பாக சுள்ளனாறு கரை பகுதியில் வசிக்கக்கூடிய அணியமங்கலம் கிராமத்தில் உள்ள காலனி தெருவில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தண்ணீர் வீட்டின் அருகே வருவதை பார்த்த குடியிருப்பு வாசிகள் உடனடியாக வீட்டை விட்டு வெளியேறினர். அந்த சமயத்தில் அங்கு வந்த கிராம நிர்வாக அலுவலர் கண் முன்பாகவே வீட்டின் சுவர் இடிந்துள்ளது. இதனால் வீட்டில் வசிப்பவர்களின் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டுள்ளது. மேலும் வடக்குப்பட்டம் கிராமத்தில் வெட்டாறு நதி ஓடக்கூடிய கரையோரம் வசிக்கும் மக்களின் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்துள்ளது. உடனடியாக பகுதியில் உள்ள மக்கள் வெளியேற்றப்பட்டு அருகில் உள்ள அரசு பள்ளியில் தற்காலிக முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் வெள்ள அபாய எச்சரிக்கை குறித்த தகவல் ஏதும் தெரிவிக்கப்படவில்லை என்ற வடக்குப்பட்டம் பகுதி பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். வெட்டாறு மற்றும் சுள்ளனாறு ஆகிய இரண்டும் சங்கமிக்கக்கூடிய கண்டியூர் கிராமத்தில் தலைப்பு வாய்க்கால் உடைப்பு ஏற்பட்டு பிரதான சாலையில் மண்ணரிப்பு ஏற்பட்டுள்ளது. உடனடியாக கண்டியூர் ஊராட்சி மன்ற தலைவர் பாலசுப்ரமணியன் மற்றும் பொதுமக்களின் துரிதமான முயற்சியினால் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் அணியமங்கலம் மற்றும் வடக்குப்பட்டம் ஆகிய கிராம மக்கள் அரசு உடனடியாக தடுப்பணை கட்டி தங்களது உயிர்களையும் உடைமைகளையும் பாதுகாக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைத்துள்ளனர். ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி சிவக்குமார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் பெய்த கனமழையின் காரணமாக தண்டரை புதுச்சேரி சாலையின் குறுக்கே பெருக்கெடுத்து ஓட்டிய வெள்ளத்தில் சிக்கிய அரசு பேருந்து 3 நாட்களுக்கு பிறகு கிரேன் மூலம் போக்குவரத்து அதிகாரிகள் மீட்டனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் அருண்குமார் இணைகிறார். வணக்கம் அருண்குமார், மேலும் விவரம். வணக்கம். காஞ்சிபுரம் பணிமனையிலிருந்து மதுராந்தகம் பணிமனைக்கு வந்த அரசு பேருந்து நேற்று முன்தினம் மதுராந்தகம் அடுத்த தண்டரை என்ற இடத்தில் சொல்லக்கூடிய பனங்கால் ஓடையில் அரசு பேருந்தானது சிக்கிக் கொண்டது. இதையடுத்து அப்பகுதிக்கு சென்ற தீயணைப்பு துறையினர் மற்றும் போக்குவரத்து துறையினர் அதிகாரிகள் அரசு பேருந்தை மீட்க முயன்றுள்ள பொழுது ஓடையில் அதிகப்படியாக தண்ணீர் சென்றதால் அரசு பேருந்தை மீட்க முடியாத நிலை ஏற்பட்டது. இந்த நிலையில் கடந்த 2 தினங்களாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் மழை பொழிவானது குறைந்து காணப்பட்ட நிலையில் பனங்கால் ஓடையில் மழை நீரானது குறைந்து காணப்படுகிறது. இந்த நிலையில் 3 நாட்களுக்கு பிறகு இந்த அரசு பேருந்தை தீயணைப்பு துறையினர் மற்றும் போக்குவரத்து துறை அதிகாரிகள் 2 கிரேன் உதவியுடன் இந்த அரசு பேருந்தை மீட்டுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி அருண்குமார். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.